Good morning. Today we are going to discuss about vector operator, Laplacian operator, eigenfunctions and eigenvalues. அப்போ இந்த டாப்பிக்கை பற்றி இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த த்ரீ டிஃபரெண்ட் டாபிக்ஸ், இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். Then first one is vector operator del and Laplacian operator del square. Then another one important topic eigenfunctions and eigenvalues. அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன செய்ய போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தென் ஃபர்ஸ்ட்டு வெக்டார் ஆப்ரேட்டர். வெக்டார் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறத எப்படி டினோட் பண்ணுறோம் அப்படின்னா டெல் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யணும், டினோட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட்டு ஆப்ரேட்டர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரியணும். இது வந்து நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம படிச்சிருப்போம். ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இப்போ ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது then one functions which transform into another one function, that is another operator. That is operator அப்படின்னு சொல்லும்போது அதுக்குன்னு தனியாக there is no any physical meaning அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதுக்குன்னு என்னது எந்த ஒரு மீனிங் கிடையாது. இப்போ ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது தன் ஃபங்க்ஷனை ஆப்ரேட் பண்ணி then which transform to another one function. அப்படி another one ஃபங்க்ஷனாக சேஞ்ச் பண்ணது இது ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது தென் அதில் வந்து என்ன செய்யுது, ஒரு வேல்யூ கான்ஸ்டன்டான வேல்யூ ஒன்று ஃபார்ம் ஆகுது. அந்த வேல்யூ தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஐகன் வேல்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். இப்போ ஆப்ரேட்டரில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வெக்டார் ஆப்ரேட்டர். வெக்டார் ஆப்ரேட்டர் இஸ் டினோட்டட் பை டெல். இப்போ the operators இதுக்கு டெஃபினிஷன் பார்த்தோம்னா the operators are not necessarily limited to operate on functions of one variables. இப்போ the operator அப்படின்னு சொல்லும்போது தென் என்னது டிஃபரெண்ட் டைப் ஆஃப் வேரியபிள்ஸ் வந்து என்ன செய்யும், டிஃபரெண்ட் டைப் ஆஃப் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லும்போது டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை ஆப்ரேட் பண்ணி தென் அனதர் ஒன் ஃபங்க்ஷனாக என்ன செய்யும், சேஞ்ச் பண்ணும். அதுக்குன்னு என்னது ஒரு லிமிட் அப்படிங்கிறது இல்லை, நாட் நெசசரி அப்படிங்கிறத பார்ப்போம். Then second point, the differential operator. That is differential operator means vector operator. That vector operator is a differential operator. Differential operator means dou by dou x. Can operate on the function. Function means f of x, y, z. That is another Cartesian coordinate axis. அப்போ வெக்டார் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது வெக்டார் ஆப்ரேட்டரை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர். டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது டோ பை டோ எக்ஸ். டோ பை டோ எக்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ரேட்டர் எதை ஆப்ரேட் பண்ணுதுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் இஜெட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை ஆப்ரேட் பண்ணுது. அப்போ இந்த இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆப்பரண்ட் அப்படிங்கிற சொல்லுவோம். Then on an important group of operators, the del operators, vector operators. அப்போ the group of operators means என்னது vector operators அப்படிங்கிற சொல்லுவோம். அந்த vector operators அப்படிங்கிறத del அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறோம், டினோட் பண்றோம். That define in Cartesian coordinates as. அப்போ Cartesian coordinates means என்னது the function of f of x, y, z. That is என்னது Cartesian coordinate axis அப்படின்னு சொல்லுவோம். அது 3 dimensional. த்ரீ டைமென்ஷனில் தென் அது அக்செப்டபிள் வேல்யூஸை நம்ம என்ன செய்கிறோம், இந்த இடத்துல என்ன செய்கிறோம், நம்ம ஃபங்க்ஷனாக மெஷர் பண்ணும்போது தென் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் இஜெட் அப்படிங்கிறத என்ன செய்கிறோம், ஆப்ரேட் பண்ணுறோம். அப்போ வெக்டார் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது வெக்டார் டெல் ஈக்குவல் டு ஐ டோ பை டோ எக்ஸ் பிளஸ் ஜே டோ பை டோ ஒய் பிளஸ் கே டோ பை டோ இஜெட். தட் இஸ் ஈக்குவேஷன் 1. இது பேர் என்னன்னா வெக்டார் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற சொல்லுவோம். அப்போ இதில் வெக்டார் அப்படின்னு சொல்லும்போது எதெல்லாம் சொல்கிறோம், யூனிட் வெக்டார் அப்படின்னு சொல்லும்போது ஐ jk, that is another ijk are unit vectors along the x y z directions or axis அப்படிங்கிறது. அடுத்து operating on a scalar functions phi, this operator generates a del called gradient of phi. அப்ப gradient of phi அப்படின்னா என்ன அப்படிங்கறத பார்ப்போம். gradient of phi. இப்ப gradient அப்படின்னு சொல்லும்போது இந்த ஃபங்க்ஷன் இந்த gradient phi ஆப்ரேட்டரோட சேர்ந்து ஆப்ரேட் பண்ணும்போது அதுவும் என்ன செய்யுது, ஜென்ரேட்டிய டெல் ஆப்ரேட்டராக மாறுது. தட் இஸ் என்னது கிரீடியன்ட் அப்படிங்கிறத சொல்கிறோம். அப்போ ஐ டோ பை பை டோ எக்ஸ் பிளஸ் ஜே டோ பை டோ ஒய் பிளஸ் கே டோ பை டோ இஜெட் ஈக்குவேஷன் 2. அப்போ இந்த பை அப்படிங்கிறது என்னது கிரீடியன்ட் ஃபங்க்ஷன் பை அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்கிறோம், கிரீடியன்ட் ஃபங்க்ஷன் பை அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்கிறோம். அடுத்து நம்ம பார்க்குறது என்னது அப்படின்னா அனதர் ஒன் இம்பார்ட்டன்ட் ஆப்ரேட்டர் ஆஃப் Laplacian operator. Laplacian operator means del square. The del square அப்படின்னு சொல்லும்போது the del square equal to dou square by dou x square plus dou square by dou y square plus dou square by dou z square.
தட் இஸ் அப்போ டெல் அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே நம்ம பார்த்துப்போம் வெக்டார் ஆப்ரேட்டரில் டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லிப்போம் டோ பை டோ எக்ஸ். இந்த இடத்துல லாப்லேஷன் அப்படின்னு சொல்லும்போது அந்த டெல்லை வந்து என்ன செய்யறோம் ஸ்கொயர் பண்ணுறோம். இப்போ ஸ்கொயர் மீன்ஸ் அப்போ டெல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம்னா டெல் இன்ட்டு டெல் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வோம் மென்ஷன் பண்ணுவோம். டெல் இன்ட்டு டெல் ஸ்கொயர் ஈக்குவல் டு டெல் இன்ட்டு டெல். அப்போ டெல் மீன்ஸ் என்னது டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த லாப்லேஷன் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறத நம்ம எந்தெந்த இடத்துலலாம் கொண்டு வரோம் அப்படின்னா கைனெட்டிக் எனர்ஜி, என்னது மொமெண்டம் ஆப்ரேட்டர் அண்ட் டோட்டல் எனர்ஜி. இந்த இடத்துலலாம் நம்ம இப்போ மொமெண்டம் ஆப்ரேட்டர், கைனெட்டிக் எனர்ஜி ஆப்ரேட்டர், டோட்டல் எனர்ஜி ஆப்ரேட்டர், அதாவது ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த லாப்லேஷியன் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறத என்ன செய்வோம் அந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த டெல் ஸ்கொயர் அப்படிங்கிற அந்த வேல்யூ வந்து என்ன செய்யலாம் நம்ம டீப்பாக பார்க்கலாம். அப்போ வெக்டார் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது டெல், லாப்லேஷன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது டெல் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஆகும். அடுத்ததான் another one important topic of eigen functions and eigen values. What do you mean by eigen functions அப்படின்னு சொல்லும்போது given a cap find a function phi of x and a constant a such that a cap phi of x equal to a phi of x, then equation 4. Then equation 4 is represent the eigen equation. இப்போ a cap means என்னது a cap அப்படிங்கிறது ஆப்ரேட்டர், phi அப்படிங்கிறது என்னது phi of x அப்படின்னு சொல்லும்போது ஃபங்க்ஷன். அப்போ இந்த ஃபங்க்ஷனை இந்த a cap அப்படிங்கிற இந்த ஆப்ரேட்டர் ஆப்ரேட் பண்ணும்போது which transform into another function, that means operator. இப்போ ஐகன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம எதை ரெப்ரசன்ட் பண்றோம்னா இந்த a cap ஆப்ரேட்டர் ஃபங்க்ஷன் phi of x அப்படிங்கிற ஃபங்க்ஷனை ஆப்ரேட் பண்ணும்போது then என்னது which transform into same function, that is another eigen functions. அப்போ என்னது இங்க என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அதே ஃபங்க்ஷன் என்ன செய்யுது டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது வித் என்னது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ அப்படிங்கிறது கிடைக்குது. அப்போ கான்ஸ்டன்ட் வேல்யூ அப்படிங்கிறது என்னது a. அப்போ a மீன்ஸ் என்னது அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் நம்ம என்ன சொல்றோம் ஐகன் வேல்யூஸ் அப்படிங்கிறது சொல்றோம். அப்போ ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஐகன் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கறோம்னா ஐகன் ஈக்குவேஷன்ஸ். ஐகன் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது a cap phi of x equal to a phi of x. அப்போ இதுல a அப்படின்னு சொல்லும்போது ஆப்ரேட்டர், phi of x அப்படின்னு சொல்லும்போது ஃபங்க்ஷன், தென் இந்த ஃபங்க்ஷன் ஆப்ரேட் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது சேம் ஃபங்க்ஷன் phi of x, இந்த a அப்படிங்கிற கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடைக்குது. அப்போ ஏங்கிற இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து நம்ம என்ன சொல்றோம் ஐகன் வேல்யூஸ். இந்த phi of x வந்து என்ன சொல்றோம் நம்ம ஐகன் ஃபங்க்ஷன், இந்த a cap வந்து என்னது ஐகன் ஆப்ரேட்டர் அப்படிங்கறத சொல்றோம். ஐகன் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன மென்ஷன் பண்றோம்னா note that the result of operating on the function phi of x by a cap is simply to give phi of x back again. அது என்ன சொல்றோம்னா அப்ப இந்த phi of x அப்படிங்கிற ஃபங்க்ஷனை ஆப்ரேட் பண்ணும்போது which transform into same function phi of x அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்னது மறுபடியும் கிடைக்கிறதுனால அதை நம்ம என்ன சொல்றோம் ஐகன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது சொல்றோம். அதான் இந்த வேர்ட்ஸ் வந்து நம்ம என்ன மென்ஷன் பண்ணிப்போம். only multiplied by a constant factor a value, that is என்னது ஐகன் வேல்யூ அப்படிங்கிற மாதிரி நினைச்சு சொல்லிப்போம். அப்ப a அப்படிங்கிறது என்னது ஐகன் வேல்யூ. இதுல பார்த்தோம்னா the function phi of x அப்படின்னு சொல்லும்போது ஐகன் ஃபங்க்ஷன், a cap அப்படின்னு சொல்லும்போது என்னது ஐகன் ஆப்ரேட்டர், a அப்படிங்கிறது என்னது ஐகன் வேல்யூ அப்படிங்கிறது என்ன செய்றோம் இந்த இடத்துல பார்க்கிறோம். இப்போ இதுக்கு the eigen functions and eigen values அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தோம்னா t cap பவர் n e பவர் ஆல்பா எக்ஸ். அப்போ இது வந்து என்னது t cap பவர் n அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா ஐகன் ஆப்ரேட்டர், e பவர் ஆல்பா எக்ஸ் அப்படிங்கிறது என்னது ஐகன் ஃபங்க்ஷன். அப்போ அந்த ஐகன் ஃபங்க்ஷனை ஐகன் ஆப்ரேட்டரை வச்சு ஆப்ரேட் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் என்னது ஐகன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும்போது தட் இஸ் என்னது வெக்டார் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர். அப்போ டி பை டிஎக்ஸ், இப்போ டி பவர் என் பை டிஎக்ஸ் பவர் என். அப்போ இது ஆப்ரேட்டர், இந்த ஆப்ரேட்டர் வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோம்னா டி பை டிஎக்ஸ். இப்போ இங்கே பவர் என் இருக்கிறதுனால டி பவர் என் பை டிஎக்ஸ் பவர் என். அப்போ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும்போது இ ஆல்பா எக்ஸ், தட் இஸ் என்னது ஐகன் ஃபங்க்ஷன் இல்லைன்னு சொல்லுவோம். அப்போ இது ஆப்ரேட்டர், இது ஐகன் ஃபங்க்ஷன். அப்போ இ பவர் ஆல்பா எக்ஸ் அப்படிங்கிற டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஆல்பா பவர் என் இ பவர் ஆல்பா எக்ஸ் அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது. இ ஆஃப் என்னது இ பவர் ஆல்பா எக்ஸ். அப்போ இந்த ஆல்பா பவர் என் அப்படிங்கிறது என்னதுன்னா
ஐகன் வேல்யூ. இது வந்து என்னது another one ஃபங்க்ஷன். தென் இது வந்து என்னது ஐகன் ஃபங்க்ஷன். இது ஐகன் ஆபரேட்டர். தட் இஸ் என்னது ஐகன் ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஐகன் ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து வந்து என்னன்னா இப்போ ஒரு ஆபரேட்டர் கொடுத்துட்டாங்க, ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. அது வந்து என்னது ஐகன் வேல்யூ வந்து என்ன ஐகன் வேல்யூ கிடைக்குது, அந்த ஃபங்க்ஷன் வந்து அந்த ஆபரேட்டரும் அந்த ஆபரேட்டரை வச்சு அந்த ஃபங்க்ஷன் ஆப்ரேட் பண்ணும்போது ஐகன் என்னது ஈக்குவேஷனா என்னது ஐகன் வேல்யூ அதோட கான்ஸ்டன்டான வேல்யூ அப்படின்னு நம்ம கொடுத்து அடுத்து என்னன்றது அந்த ஈக்குவேஷன்ல டெரைவ் பண்ணுவோம். அடுத்து எக்ஸாம்பிள் 2 அப்படின்னு பார்க்கும்போது இப்போ எக்ஸாம்பிள் 1ல் அந்த ஈக்குவேஷன் வந்து ஐகன் ஈக்குவேஷன் அப்படிங்கிறத என்ன செய்யணும் வெரிஃபை பண்ணணும். அடுத்து எக்ஸாம்பிள் 2ல் so that e power I k x is an eigenfunctions of the momentum operator. Momentum operator அப்படின்னு சொல்லும்போது the linear momentum px அதாவது p cap x அப்படின்னு பார்ப்போம். ஸோ மொமெண்டம் அப்படின்னு சொல்லும்போது லீனியர் மொமெண்டம் பார்ட்டிகிள்ஸ் என்னது மூவிங் பார்ட்டிகளாக இருக்கும்போது மாஸ் இன்டு வெலாசிட்டி அப்படின்னு சொல்லும்போது தண்ணி என்னது mNTv ஈக்குவல் டு p அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இப்போ இந்த கிளாசிக்கல் வேரியபிள்ஸ் மொமெண்டத்தை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம்னா ஆப்ரேட்டரை டிஃபைன் பண்ணும்போது த பிஎக்ஸ் கேப் அப்படிங்கிற மாதிரி நினைஞ்சது வந்துடுது. தென் ஈக்குவல் டு மொமெண்டம் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது அதோட வேல்யூ பார்த்தோம்னா மைனஸ் ஐ கச் கிராஸ் டோ பை டோ எக்ஸ். தட் இஸ் என்னது டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது. தென் வாட் இஸ் தி ஐகன் வேல்யூ? ஐகன் வேல்யூ அப்போ இந்த ஆப்ரேட்டரை வச்சு இந்த ஃபங்க்ஷனை ஆப்ரேட் பண்ணும்போது வரக்கூடிய அனதர் ஒன் ஃபங்க்ஷனில் வித் என்னது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடைக்கும்ல, அந்த வேல்யூ வந்து என்னது ஐகன் வேல்யூ என்ன அப்படிங்கிறத கேட்கணும். அதில் வரக்கூடிய அந்த வேல்யூ வந்து ஐகன் வேல்யூ என்ன, இந்த ஆப்ரேட்டரை வச்சு இந்த ஃபங்க்ஷன் ஆப்ரேட் பண்ணும்போது வரக்கூடிய ஐகன் வேல்யூ அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத இந்த கொஸ்டின் என்ன செய்யறாங்க கேட்குறாங்க. இப்போ மொமெண்டம் அப்படின்னு சொல்லும்போது மொமெண்டம் ஆப்ரேட்டரோட வேல்யூ மைனஸ் ஐ ஹச் கிராஸ் டோ பை டோ எக்ஸ். அப்போ பி எக்ஸ் கேப் ஈக்குவல் டு மைனஸ் ஐ ஹச் கிராஸ் டோ பை டோ எக்ஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். தட் இஸ் அந்த மொமெண்டம் ஆப்ரேட்டர். அதுக்கடுத்து ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும்போது இ பவர் ஐ கே எக்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அப்போ இந்த வேல்யூ வந்து நம்ம என்ன செய்யணும் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் ஐ ஹச் கிராஸ் டோ பை டோ எக்ஸ் என்னது தட் இஸ் ஆப்ரேட்டர். தென் அந்த ஃபங்க்ஷன் இ பவர் ஐ கே எக்ஸ். இப்போ இந்த வேல்யூ இந்த வேல்யூ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஹச் கிராஸ் கே இ பவர் ஐ கே எக்ஸ். அப்போ இந்த ஹச் கிராஸ் கே அப்படிங்கிறது என்னது ஐகன் வேல்யூ. ஹச் கிராஸ் கே அப்படிங்கிறது ஐகன் வேல்யூ. then another which transform into another one function e power I k x. அப்போ இந்த e power I k x இந்த மொமெண்டம் ஆப்ரேட்டரை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன ஐகன் வேல்யூ கிடைக்குதுன்னா அந்த ஐகன் வேல்யூ ஆஃப் ஹச் கிராஸ் கே அப்படிங்கிறது என்னது கிடைக்குது. இது மொமெண்டம் ஆப்ரேட்டர் அதாவது ஆல் டைரக்ஷன்ஸ் என்னது 3 டைமென்ஷனில் பி கேப் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும்போது அதோட வேல்யூ பார்த்தோம்னா மைனஸ் ஹச் கிராஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் பை டி எக்ஸ் ஸ்கொயர். இப்போ என்ன செய்வோம் ரெண்டு தடவை பிரித்து எழுதுவோம் டி பை டி எக்ஸ் என்ட்டு அந்த டி பை டி எக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது தென் அந்த வேல்யூ வந்து என்ன செய்வோம் நம்ம ரெண்டு தடவை தனித்தனியாக எழுதும்போது என்னது ஓவரால் டைமென்ஷனில் பி கேப் ஸ்கொயர் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஐகன் ஈக்குவேஷன்ஸ்க்கு இன்னொரு ஒரு என்னது எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது ஓ கேப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சி டாட் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ ஆப்ரேட்டர் இது வந்து என்னது ஃபங்க்ஷன் நமக்கு வந்து என்னது ஐகன் வேல்யூ தென் another சேம் ஃபங்க்ஷன் தட் இஸ் என்னது ஐகன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ ஐகன் ஈக்குவேஷனில் ஒரு ஃபங்க்ஷனை ஆப்ரேட் பண்ணும்போது விச் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு சேம் ஃபங்க்ஷன் அதே ஃபங்க்ஷன் என்ன செய்யும் கன்வெர்ட் பண்ணும். தட் இஸ் என்னது ஐகன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத இருக்கும். தென் வந்து அது ஒரு கான்ஸ்டன்டான வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ நம்ம சொல்கிறோம் ஐகன் வேல்யூ அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ இதில் 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். அந்த 2 எக்ஸாம்பிளுமே ஐகன் ஃபங்க்ஷனா அப்படிங்கிறத என்ன செய்யணும் வெரிஃபை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க இந்த ஓ கேப் அப்படிங்கிறோட வேல்யூ வந்து என்னது டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர் டி பை டிஎக்ஸ். ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும்போது இ பவர் 4x. இ பவர் 4x அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இந்த ஃபங்க்ஷனே மறுபடியும் என்ன செய்யுது கன்வெர்ட் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ அப்படி இந்த ஃபங்க்ஷனே மறுபடியும் நமக்கு கிடைச்சா அதை நம்ம என்ன சொல்கிறோம் ஐகன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ டி பை டிஎக்ஸ் இ பவர் 4x அப்படிங்கிற இ வேல்யூ அதாவது இ பவர் 4x அப்படிங்கிற ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது கான்ஸ்டன்ட் 4 இ பவர் 4x. இப்போ தட் இஸ் என்னது சேம் ஃபங்க்ஷனாக கிடைக்குது. இங்கே என்ன ஃபங்க்ஷனாக இருந்துச்சோ அதே ஃபங்க்ஷன் தான் நமக்கு என்ன செய்யுது இங்கே கிடைக்குது. அப்போ இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் ஐகன் ஃபங்க்ஷன்ஸ். இது வந்து என்னது ஐகன் ஈக்குவேஷன்ஸ் ஐகன் வேல்யூஸ். இப்போ இதை ரெண்டு நம்ம என்ன இந்த ஓவரால் டேம் தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஐகன் ஈக்குவேஷன்ஸ். அப்போ இந்த ஈக்குவேஷனில் 4 அப்படிங்கிறது என்னது ஐகன் வேல்யூ, இ பவர் 4x அப்படிங்கிறது என்னது ஐகன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத என்ன செய்யணும் பார்க்கணும். ஆனால் another one எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லும்போது
O cap equal to d by dx இந்த f of function அப்படி சொல்லும்போது e power i2x அப்படிங்கிற வேல்யூ பார்க்கும் i2x அப்படிங்கிறது பார்க்கும். அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷனை d by dx e power i2x அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா 2y அப்படிங்கிற அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவும் தென் another சேம் ஃபங்க்ஷன் e power i2x அப்படிங்கிறது கிடைக்குது. இப்போ இதுவுமே என்னது ஐகன் ஈக்குவேஷன் தான். இதுவுமே என்னதுன்னா ஐகன் ஈக்குவேஷன்ஸ். இப்போ ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஃபங்க்ஷனை ஆப்ரேட் பண்ணும்போது தென் விச் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு அனதர் ஃபங்க்ஷன். தென் அனதர் ஃபங்க்ஷனுமே அந்த என்ன ஃபங்க்ஷன் வச்சு நம்ம ஆப்ரேட் பண்ணணுமோ இது எந்த ஃபங்க்ஷன் வச்சு நம்ம ஆப்ரேட் பண்ணணுமோ அதே ஃபங்க்ஷனாக கிடைக்கும் போது நம்ம என்ன சொல்கிறோம் ஐகன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும்போது ஐகன் ஃபங்க்ஷன்னா என்ன ஃபங்க்ஷன் அங்கே ஆப்ரேட் பண்ணணுமோ அதே ஃபங்க்ஷனை நமக்கு என்ன செய்ய மறுபடியும் கிடைக்கும். அதை நம்ம சொல்கிறோம் ஐகன் ஃபங்க்ஷன். அடுத்து வேறு ஃபங்க்ஷன் கிடச்சுன்னா அதே ஃபங்க்ஷன் இல்லாமல் வேறு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் கிடச்சுன்னா நம்ம அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆர்பிட்டரி ஃபங்க்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஆர்பிட்டரி ஃபங்க்ஷன். அப்போ அந்த ஆப்ரேட்டரை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆர்பிட்டரி ஆப்ரேட்டர். அதுக்கடுத்து அந்த கிடைக்கக்கூடிய வேல்யூவை ஆர்பிட்டரி வேல்யூ அப்படிங்கிற சொல்லுவோம். இப்போ இங்கே பார்த்தோம்னா ஆர்பிட்டரி ஆப்ரேஷன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆர்பிட்டரி ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லும்போது அதே மாதிரி தான் O cap equal to d by dx. இப்போ ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா sin 2x. அப்போ இந்த sin 2x டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 2 cos 2x. இப்போ இங்கே பார்த்தோம்னா நமக்கு என்னது ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும்போது sin 2x. ஆனால் இந்த ஆப்ரேட்டரை வச்சு இதை ஆப்ரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அதே சேம் ஃபங்க்ஷன் கிடைக்கல, டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் கிடைக்குது. அப்போ டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் அந்த வேல்யூ வந்து நம்ம என்ன சொல்கிறோம் ஆர்பிட்டரி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத சொல்கிறோம். அப்போ இங்கே என்ன கிடைக்குது sin 2x நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2 cos 2x. அப்போ இந்த 2 அப்படிங்கிறது என்னது ஐகன் வேல்யூ இல்லை என்னது ஆர்பிட்டரி வேல்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அப்போ இது வந்து என்னது ஆர்பிட்டரி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போ இந்த மறுபடியும் நம்ம என்ன செய்யணும் ஐகன் ஃபங்க்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா இந்த வேல்யூ மறுபடியும் என்ன செய்யணும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அப்போ இந்த 2 டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா d by dx 2 cos 2x அப்படின்னு சொல்லும்போது இந்த வேல்யூ மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா மறுபடியும் நமக்கு என்ன கிடைக்குது -4 sin 2x. இப்போ -4 அப்படிங்கிறது என்னது ஐகன் வேல்யூ, sin 2x அப்படிங்கிறது ஐகன் ஃபங்க்ஷன். இப்போ இதில் வந்து இது வந்து என்னது ஆர்பிட்டரி வேல்யூ, இது ஆர்பிட்டரி ஃபங்க்ஷன், இது ஐகன் வேல்யூ, இது ஐகன் அப்போ அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வோம் பார்க்குறோம். இப்போ இந்த ஆர்பிட்டரி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுக்கு இந்த ஆர்பிட்டரி ஈக்குவேஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம்னா d by dx into x power 4. இப்போ இந்த d by dx அப்படிங்கிறது அது டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர். தென் ஃபங்க்ஷனோட வேல்யூ அப்படின்னு சொல்லும்போது x power 4. அப்போ இந்த x power 4 நம்ம என்ன செய்கிறோம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். x power 4 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இந்த டிஃபரன்ஷியேஷனோட ஜென்ரல் ஃபார்முலா என்னதுன்னா n into x power n minus 1. n into x power n minus 1. இது மறக்கவே கூடாது. இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லும்போது x என்னது n into x power n plus 1 divided by n plus 1 அப்படிங்கிற மாதிரி பார்த்துப்போம். அது இன்டகிரேஷன். டிஃபரன்சியேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஜென்ரல் ஃபார்முலா n into x power n minus 1 அப்படிங்கிற மாதிரி பார்த்துப்போம். அப்போ இதில் x power 4 அப்படின்னு சொல்லும்போது என்னோட வேல்யூ வந்து என்னது 4 into x power 4 minus 1. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது 4x power 3 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். அப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம இந்த ஆப்ரேட்டரை வச்சு ஆப்ரேட் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா 4x power 3. அப்போ 4 அப்படிங்கிறது என்னது ஆர்பிட்டரி வேல்யூ. இப்போ ஆர்பிட்டரி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும்போது 4x power 4 minus 1 இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 4x power 3. அப்போ இதே சேம் ஃபங்க்ஷனாக இல்லாமல் அனதர் ஒன் ஃபங்க்ஷனாக கிடைக்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம் ஆர்பிட்டரி ஃபங்க்ஷன், இதை வந்து ஆர்பிட்டரி வேல்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அப்போ இந்த கிளாஸில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னா வெக்டார் ஆப்ரேட்டர்னா என்ன, லாப்லேசியன் ஆப்ரேட்டர்னா என்ன, ஐகன் ஃபங்க்ஷன் அண்ட் ஐகன் வேல்யூஸ், அதுக்கடுத்து நம்ம என்ன பார்த்துருக்கோம் ஆர்பிட்டரி ஆப்ரேட்டர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.